அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு விபத்து ஆக்சிடெண்ட் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜாதகப்படி எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு விபத்து ஏற்படும் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். விபத்து அப்படின்னாலே நம்ம 8ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். விபத்து அப்படின்னா 8ஆம் பாவம். இதுக்கான ரூல் விதி என்ன அப்படின்னா 8ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 8 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதருக்கு விபத்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரூல். இப்போ நான் உங்களுக்கு ஆய்வுக்காக ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் மேச லக்கணம் 8ஆம் பாவம் இந்த இடத்துல விழுந்திருக்குதுங்க. விருச்சிகத்தில் 8ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சிம்ம ராசியில் விழுந்திருக்குது. ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இப்போ இந்த கேது என்னென்ன வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக பார்த்துடலாம். 1, 5, 8, 10 பர்டிகுலராக விபத்துக்கு உண்டான 1வது வீட்டையும் 8வது வீட்டையும் குறிக்காட்டுது. அப்போ இவங்களுக்கு விபத்து ஏற்படுத்தி தரும். இது ஃபஸ்ட்டு விதி. ஓகே, விபத்து நடக்கும்னு சொல்லியாச்சு. எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் எப்போதுன்றது பார்க்குறதுக்கு நமக்கு பாவ குறிக்காட்டி நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ இந்த பாவ குறிக்காட்டி ரீதியாக 1ஆம் பாவத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கிரகங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன் 1ஆம் பாவம்னா விபத்துன்றது 1, 8. அதனால் 1ஆம் பாவத்தில் நேராக இருக்கக்கூடிய கிரகமும் 8ஆம் பாவத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கிரகமும் இந்த 2 கிரகத்துடைய தொடர்பில் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுமே என்ன வருது அப்படின்னா 1ஆம் பாவத்துடைய தொடர்பில் சூரியன் சுக்கிரன் கேது செவ்வாய், 8ஆம் பாவத்துடைய தொடர்பில் சூரியன் சுக்கிரன் கேது செவ்வாய் இந்த தான் வருதுங்க. அப்போ இந்த 4 கிரகத்தை நோட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆய்வு ஆராய்ச்சி பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தை நோட் பண்ணிக்கணும். ஆளுங்கிரகம்னா இன்றைய தினாதிபதி, இந்த நாளில் சந்திரன் எங்கே போகிறாரோ அந்த சந்திர ராசி அதிபதி நட்சத்திராதிபதி. அதே மாதிரி இப்போ ப்ரெசன்ட் டைமில் லக்னம் என்ன போயின்னு இருக்கு அந்த லக்னத்துடைய ராசி அதிபதி நட்சத்திராதிபதி. அந்த 5 கிரகத்தையும் நோட் பண்ணிவிட்டு இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான கிரகம் எது அப்படின்னு பார்க்கணுங்க. பொதுவான கிரகத்தை நோட் பண்ணிவிட்டு இந்த தசை இந்த புத்தி இந்த அந்தரத்தில் உங்களுக்கு விபத்து நடக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்றத சொல்லலாம். ஆளுங்கிரகத்தை மையப்படுத்தி தான் நம்ம எந்த தசையில் அவங்களுக்கு விபத்து நடக்கும். ஆளுங்கிரகத்தை பார்க்கலனா 19 நம்ம இந்த 4 தசையும் சொல்கிற மாதிரி இருக்கும். சூரிய தசை, சுக்கிரன், கேது, செவ்வாய் தசைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆளுங்கிரகம் எதுக்கு பயன்படுதுன்னா பர்டிகுலராக இந்த 4 தசையில் இந்த தசையில் உங்களுக்கு விபத்து நடக்கும், இந்த புத்தியில் நடக்கும், இந்த அந்தரத்தில் நடக்குன்ட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கிரகம் நமக்கு அதுக்கான பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.